ஐயா நம்ம பஸ்ஸை வந்துருச்சுன்னு கத்திக்கிட்டு நாங்கள் எல்லா கரடிகளும் அதில் ஏறி உட்காந்துட்டோங்க. டிரைவர் அவர் சீட்டில் ஏறி உட்காந்துட்டாரு. அப்போது பேண்ட் ஷர்ட் போட்ட ஒரு கரடி, ஐயா தர்மம் பண்ணுங்க, அம்மா தர்மம் பண்ணுங்கன்னு ஒரு கையில் தட்டை வச்சுக்கிட்டு தர்மம் கேட்டு வந்துச்சிங்க. நான் என் சட்டப்பையிலேருந்து 10 ரூபாய் எடுத்து கொடுக்க போனேன்னா என் பக்கத்தில் இருந்த கரடி, சார் இவங்களுக்கெல்லாம் தர்மம் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு என்னை தடுத்துருச்சிங்க. ஏண்டா கை கால் நல்லா தானே இருக்குது, போய் உழைச்சி சாப்பிட வேண்டியது தானே, இப்படி பிச்சை எடுக்கிறது உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு திட்டி பிடிச்சிங்க. பாவம் அது லேசாக ஸ்மைல் பண்ணிட்டு இறங்கி போயிடுச்சிங்க. தம்பி சீக்கிரமாக இறங்குப்பா, வண்டி புறப்பட போகுதுன்னு சொன்ன உடனே வேகமாக இறங்கின அந்த கரடி கால் தவறி கீழே விழுந்துருச்சிங்க. நான் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன்னா பாவங்க அந்த தர்மம் கேட்ட கரடிக்கு ஒரு காலே இல்லை, பிளாஸ்டிக் கால் தாங்க வச்சுருக்காங்க, அதுதான் கலந்து விழுந்திருக்கு. அதை பார்த்தது எனக்கு மனசு ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சிங்க. என் பக்கத்தில் இருந்த மேலே கோபமாக வந்துச்சு. ஆமாங்க, நானும் உதவி பண்ணலை, உதவி செய்ய நினச்சி என்னையும் தடுத்து விட்டானுலங்க. இப்படி தாங்க இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீதிமொழிகள் 28:27 தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும்னு பைபிள் அட்வைஸ் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். பை.